ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, بارك الله فيكم. شهر رمضان, இந்த சங்கைமிக்க இந்த மாதமான ரமதானில் அல்லாஹ்விற்காக ஈமானோடும் இஹ்திசாபோடும் அல்லாஹ் நம் பாவத்தை மன்னிப்பான் என்ற அந்த உயரிய எண்ணத்தோடும் ஈமானோடும் வலில்லாஹில் ஹம்த் நின்று இந்த தொழுகையை முடித்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மக்ஃபிரத்தை வழங்குகிறான். அந்த பாவ மன்னிப்பை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய பாடத்திற்குள் செல்வோம். ஐந்தாவது விஷயம், ஆறாவது விஷயம். நேற்று வரை 5 விஷயங்கள் பார்த்தோம். ஆறாவது விஷயத்தில் என்ன சொல்கிறார்கள்? அல் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நூலாசிரியர் அல் பர்பஹாரி சொல்கிறார்கள், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் சிறிய பிதஅத்துகள் குறித்து எச்சரிக்கையாக இரு. பாருங்கள், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் சிறிய பிதஅத்துகள், சிறியது தானே, இது என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹ்வை தானே வணங்குகிறார்கள், அல்லது மார்க்க விஷயம் தானே ஏதோ பேசுகிறார்கள், மார்க்க விஷயமாகத்தானே இது இருக்கிறது என்று எந்த ஒரு விஷயத்தையும் அது சிறியது பெரியது என்று வேறுபாடு பார்க்காமல் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை உடனடியாக அதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நூலாசிரியர் சொல்ல வருகிறார்கள். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் சிறிய பிதஅத்துகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக. ஏன் தெரியுமா? ஏனெனில் சொல்கிறார்கள், ஏனெனில் இந்த சிறிய வழிகேடுகள் தான், இந்த சிறிய பிதஅத்துகள் தான் காலப்போக்கில் வளர்ந்து பெரியதாக மாறிவிடுகின்றது. இந்த சிறியதுதான். நம் விஷயத்தை பாருங்கள், எல்லாமே சிறிய ஒரு துளியிலிருந்து தான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆம், வழிகேடாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சிறு துளிதான், அதுதான் பெரு வெள்ளமாக மாறும். அந்த சிறு விஷயத்தின் அடிப்படையில் சிறியதாக எதை போடுகிறோமோ அதை கொண்டுதான் அது பரிணாம வளர்ச்சியை அடையும். எந்த சிறிய விஷயத்தை வரும்போதே கிள்ளி எறியாமல் போய்விட்டோம் என்றால் அது காலப்போக்கில் வளர்ந்து பெரிதாக நம் கண் முன்னால் வந்து நிற்கும். இது நம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலிருந்து முதற்கொண்டு எல்லா விஷயத்திற்கும் உலமாக்கள் சொல்வது, முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். எந்த ஒரு தவறாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போனமான விஷயமாக இருந்தாலும் சரி, முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை. அதை ஆறப்போட்டு அதை வளர்த்து விட்டு பெரிதாக்கி வந்ததற்கு பிறகு அதை எதிர்ப்பதற்கு எந்த சக்தியும் நம்மால் பெற முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால்தான் சிறிய பிதஅத்தை பார்த்து நீ பயந்து கொள். அது சிறியதாக இருக்கும் போதுதான் நீ அதை எதிர்கொள்ள முடியும். பாருங்கள், சின்ன விஷயம், ஒரு எடுத்துக்காட்டு, ஏதாவது ஒரு பிதஅத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அது சிறியதாக இருக்கும் பொழுது அதை தடுக்க முடியும் என்றால், ஆம், அதற்கு அதிக சக்தி படைத்தவர்களாக இருப்போம். அதுவே அது பெரியதாக மாறி அதுவே ஒரு அடையாளமாக மாறிவிட்டது என்றால் நம்மை மாற்றி விடுவார்கள். ஊரே இதுதான் பண்ணுது, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க, இப்போ என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கொண்டால் என்ன காரணம்? அது சிறியதாக இருக்கும் பொழுது அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அது சிறியதாக இருக்கும் பொழுதே அதற்கு அதை சலாஹ் செய்திருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அழகான ஒரு வார்த்தை மேலும் சொல்கிறார்கள். பாருங்கள், இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பிதஅத்தும் ஆரம்பத்தில் சிறியதாகத்தான் இருந்தது. இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பிதஅத்தும் ஆரம்பத்தில் சிறியதாக தான் இருந்தது, சத்தியத்தை போலவே தோற்றமளிக்கக்கூடியதாகவும் இருந்தது. யாராவது எதையாவது எடுத்துட்டு வந்தால் சத்தியம். யூடியூபில் ஒருவர் திடீரென்று ஒரு கணக்கை தொடங்குகிறார். அவர் இலுமினாட்டியை பற்றி பேசுகிறார். அவர் இந்த யூத
விஷயத்தை எல்லாம் பேசுகிறார். படம் போல இருக்கிறது, நாடகம் போல இருக்கிறது என்பதை போல பார்த்தால் உடனே அவர் பேசுவது சத்தியம், இவர் பேசுவது சத்தியம். அப்படி என்றால் யார் பேசுவதுதான் அசத்தியம்? நாம் யாருக்கெல்லாம் யாரையெல்லாம் நம்முடைய மார்க்கதீசர்களாக நாம் யூடியூபில் எடுத்துக்கொள்வார் எல்லோரும் சத்தியம் என்றால், அப்படி என்றால் யார் தான் அசத்தியம்? நூலாசிரியர் சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் அது சிறியதாகத்தான் இருக்கும், சத்தியத்தை போலத்தான் உங்களுக்கு தோற்றமளிக்கும். அந்த தோற்றத்தை கண்டு எத்தனை பேர் ஏமாந்து போனார்கள். அதில் நுழைந்தவர்கள் எத்தனை பேர், அதில் ஏமாந்தவர்கள் எத்தனை பேர். பின்னர் அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியாமல் போனது. பாருங்கள், அதில் நுழைந்தவர்கள் எத்தனை பேர், அதிலிருந்து வெளியே வராமல் போய் அதில் ஏமாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர். இவ்வாறுதான் அது சின்னது பெரிதாகி பெரிதாகி கடைசியில் அவர்கள் நேரான சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரிய பாதையிலிருந்து அவர்கள் மாறுபட்டு இஸ்லாத்தை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். எவ்வளவு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு கொடுக்கக்கூடிய உபதேசமாக இருக்க முடியும். சின்ன விதத்தை கவனமாக பார்த்துக்கொள், சின்ன முளையிலேயே கிள்ளி எரிந்து விடுங்கள். மார்க்க எந்த விஷயமாக இருந்தாலும், அது மார்க்க விஷயமாக இருக்கட்டும், நம் குடும்ப விஷயமாக இருக்கட்டும், நம் வீட்டில் நம் நல்லதை திருத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், பிள்ளை விஷயத்தில் எல்லாற்றையும் முடிந்து விட்டதுக்கு பிறகு வந்து சொல்வது, இது எப்போது நடக்கிறது? இது ஒரு 2 வருஷமா பண்றான், மாஷா அல்லாஹ் 2 வருஷமா பண்றான். சரி, 2 வருஷமா என்ன செய்தீர்கள்? ஒண்ணும் இல்ல, நான் இதை கேட்டா தப்பா எடுத்துப்பான் கடைசியில இவ்வளவு தூரம் பெரிய விஷயத்திற்கு கொண்டு போய் விட்டு. அதுதான் சிறியதை சாதாரணமாக பார்க்காதீர்கள். எல்லா பெரியதற்கும் அடிப்படை சிறியது. பெருசு அப்படியே அங்கேருந்து வந்துடாது, எங்கேருந்தும் சிறியதிலிருந்து தான் அது பெரிதாகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இது மார்க்க விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் இதை கவனமாக நாம் பார்க்க வேண்டும். முக்கியமாக நன்மை தீமை பார்க்கக்கூடிய விஷயத்தில், நம்முடைய குடும்பத்தை வளர்க்கக்கூடிய விஷயத்தில், நம் மனைவி விஷயத்தில் பல முறை சொல்லியிருக்கிறேன். கல்யாணமானதற்கு பிறகு, நிக்கானதற்கு பிறகு புதிதாக மனமுடித்தவர்கள் ஆரம்பத்திலே திருத்தினால்தான் உண்டு, ஆரம்பத்திலேயே விதை போட்டால் தான் உண்டு. மாஷா அல்லாஹ், எல்லாரும் மாஷா அல்லாஹ் அழகான முறையில் பார்க்கிறீர்கள். எனக்கு எல்லாம் நிக்கா ஆகி 10-15 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப என்ன இது ஆரம்பத்தில் சொல்லு, புதிதாக திருமணமானவர்களுக்காக தனி உபதேசம். ஆரம்பத்திலேயே அதை சொன்னால் ஆரம்பத்திலேயே அதை எடுத்துக்கொள்வார்கள். வலில்லாஹில் ஹம்து. எல்லா விஷயமும் அப்படிதான் அல்லாஹ்வின் அடியார்களே. எல்லா விஷயத்துக்கும் இருக்கிறால் மார்க்கத்தில் பிதஅத்தில் எப்படி இருக்க வேண்டும் அதை தான் சொல்கிறார்கள். பின்பு நூலாசிரியர் சொல்கிறார், எனவே உனக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், உன் காலத்தில் வாழும் மக்களின் பேச்சுகளை கேட்கும் பொழுது, அதாவது மார்க்க விஷயத்தை அவர்கள் பேசினால் கவனமாக இரு, எதிலும் அவசரப்பட்டு விடாதே. கொரோனா காலத்தில் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு யூடியூப் அக்கவுண்ட் திறந்து மக்களை முற்றிலுமாக மலிங்கடிக்க செய்து அது சத்தியம்தான் பேசுகிறார்களா அசத்தியம்தான் பேசுகிறார்களா என்பதை கூட விசாரிக்காமல் எத்துணை பேர் அந்த வழிகேட்டில் நம் காதுகளை கொடுத்தவர்களாக இருந்தோம். எத்துணை பேர், ஏனெனில் கேட்பதில்லை, ஊர்ஜிதப்படுத்துவதில்லை. ஒரு மாத்திரை வாங்குகிறீர்கள் என்றால் 4 பேரிடம் கேட்கிறீர்கள், 4 மருத்துவரிடம் ஆலோசனை செய்து கொள்கிறீர்கள். ஒரு ஆடையை வாங்குவதென்றால் அவ்வளவு விஷயங்கள். ஆனால் மார்க்கத்தை பற்றி பேசினால் மட்டும் யார் பேசினாலும் எடுத்துக்கொள்வேன், உங்களுக்கு தான் நமக்கு தான் சொல்கிறார்கள் நூலாசிரியர் அல் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ். முன் காலத்தில் யாராவது மார்க்கத்தை பற்றி பேசினால் கவனமாக இரு, எதிலும் அவசரப்பட்டு விடாதே, எதையும் மார்க்கம் என்று ஏற்று நுழைந்து விடாதே. முதலில் இது குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் தோழர்கள் பேசி இருக்கிறார்களா, அல்லது அஹ்லுஸ் சுன்னா அறிஞர்களின் எவரேனும் இதை பற்றி சொல்லி இருக்கிறார்களா என்று நீ கேட்டு ஆராயும் வரை பொறுமையாக இரு, பொறுமையாக இரு. சஹாபாக்களுக்கு சண்டை நடந்துச்சு, சஹாபாக்களை பேசிக்கிட்டாங்க, ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு அநீதி இழைத்தார்கள் என்ற எத்துணை விதமான பேச்சுக்கள் சஹாபாக்கள் விஷயத்தில். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் எதற்காக அனுப்பப்பட்டார்கள், மார்க்கம் எதற்காக மார்க்கம் என்று நமக்கு அருளப்பட்டது என்ற எல்லா விஷயத்தையும் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை இன்று வரை யூடியூபில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை அப்படியே எடுத்துக்கொள்வதா முஸ்லிம்கள்? நமக்கென்று ஒரு அடிப்படை இல்லையா?
நமக்கென்று ஒரு திரும்புதல் இல்லையா? அப்படியே யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இன்று பிரச்சனை. அல்லாஹ்வின் அடியார், யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்வேன், யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும். ஆதாரத்தை பார்க்க மாட்டோம். அவர் யாரிடம் படித்திருக்கிறார்கள், அவர் எங்கே கல்வி கற்றார்கள், அவருடைய கல்வி அடிப்படை எங்கே, அவர் கல்வி வரலாறு எங்கே. குர்ஆனை கூட, இதை பெருமையில் சொல்லவில்லை, மன வருத்தத்தில் சொல்கிறோம், குர்ஆனை கூட அந்த வகுப்பு முழுவதும் தமிழிலே குர்ஆனை ஓதி ஓதி ஒருவர் எடுக்கிறார். அவருக்கு குர்ஆனை தமிழிலே படிக்கிறார், குர்ஆன் ஓத தெரியாது என்று வேற தன்னையே சொல்லிக் கொள்கிறார். இவர் மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியானவர்களா? இந்த தகுதியை யார் கொடுத்தது தெரியுமா? இந்த தகுதியை யார் கொடுத்தது? நம்மை போல மக்கள், உங்களை போன்ற மக்கள் தான் இந்த தகுதியை கொடுத்தது. அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மார்க்க விஷயத்தை அறிஞர்களுடன் கேட்பவர்களுக்கு கூட இல்லாத சப்ஸ்கிரைபரும் லைக்குகளும் வியூஸ்களும் அங்கேதான் போய் விழும். ஏன்? ஏனெனில் பொதுமக்களின் நிலைமை இதுதான். யார் பேசுகிறார்கள், அவர் பேசக்கூடிய வரலாறு என்ன, அவர் எதை பற்றி பேசுகிறார், அவர் சரியாக பேசுகிறாரா, எதுவும் கிடையாது. நமக்கான உபதேசம். மேலும் அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு செய்தியை நீர் அதில் கண்டால் அதை பலமாக பற்றிக்கொள். என்னது? அவர்கள் சொல்வது உலமாக்கள் சொல்வது சத்தியமாக இருந்தால் அதை பலமாக பற்றிக்கொள். எதற்காகவும் அதை தாண்டி செல்லாதே. அதற்கு பகரமாக எதையும் தேர்ந்தெடுக்க. சத்தியத்தாம் இருந்தால் அதை எடுத்துக்கொள். சத்தியம் இல்லை என்றால் அப்படிப்பட்டவர்களிடம் கல்வியை எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் பேசுவது சத்தியமா என்பதை முதலில் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நம்மை கொண்டேவா? நாமே என்ன நல்லா தானே பேசுறாரு, இப்படிதான் நல்லா தானே பேசுறாருன்னு சொல்லி சொல்லிதான் மாஷா அல்லாஹ் எல்லா விதமான பன்முகப்பட்ட அழைப்பாளர்கள் இன்று இருக்கிறோம். ஒருவர் தௌஹீதின் பக்கம் அழைக்கிறார், ஒருவர் ஷிர்கின் பக்கம் அழைக்கிறார், ஒருவர் வெறும் அரசியலின் பக்கம் அழைக்கிறார், ஒருவர் மாந்திரீக மந்திரகம் பற்றி அழைக்கிறார். இதை எப்படி சரி காண்பது? அப்படி என்றால் தௌஹீதின் அழைப்பாளர்களுக்கும் சுன்னாவின் அழைப்பாளர்களுக்கு அல்லாதவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. மேலும் அடுத்த விஷயத்தில் சொல்கிறார்கள், அறிந்து கொள், நேர்வழியை விட்டு விலகுதல் இரண்டு வகைப்படும். ஏழாவது விஷயம். முதலாவது, இரண்டு வகையில் நேர்வழியை விட்டு விலகுதலாம். ஒரு மனிதர் நன்மையை மட்டும் நாடி ஒரு காரியத்தை செய்கிறார், ஆனால் நேர்வழியை விட்டு தவறி விடுகிறார். இவருடைய அந்த தவறை யாரும் பின்பற்றக்கூடாது. இது உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? இஸ்திஹாதை பற்றி பேசுகிறார்கள். மார்க்கத்தில் ஒருவர் இஸ்திஹாத் செய்வார். ஆனால் இங்கு ஒரு விஷயம், இஸ்திஹாத் செய்வார். இஸ்திஹாத் என்றால் ஆராய்வு, மார்க்கத்தை ஆய்வு செய்வார். எப்படி ஆய்வு செய்வார்? இங்குதான் கேள்வி. யார் மார்க்கத்தை ஆய்வு செய்வார்? நானா? யார் ஆய்வு செய்வார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்தை போர்வரும் வருபவர்களும் ஆய்வு செய்ய முடியாது. மார்க்கத்தை ஆய்வு செய்வது என்பதற்கு முஜ்தஹித் என்ற ஒரு தரம் இருக்கிறது, இஜ்திஹாத் செய்வதற்கென்று ஒரு தரம் இருக்கிறது. நானோ நீங்களோ இந்த ஆய்வை எல்லாம் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு செய்வது, நான் படித்த கல்விக்கு என்னுடைய தகுதி என்னவென்றால் ஆய்வு செய்யக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. எனக்குரிய தகுதி உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு எத்தி வைப்பது, அவ்வளவுதான். மார்க்கத்தை ஆய்வு செய்வது என்பதற்கு தகுந்த தகுதியுடைய முஜ்தஹிதூன்கள் தானே அதற்கு இருக்கிறார்கள். கல்வியிலேயே ஆழ்ந்த உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஆய்வு செய்ய முடியும். இன்று யூடியூபில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆய்வு செய்கிறார்களே, யூடியூபில் இருக்கிறவர்கள் எல்லாம் இன்று மார்க்கத்தில் சர்வசாதாரணமாக ஆய்வு செய்கிறார்கள். கோயிலுக்குள் முஸ்லிம்கள் செல்லலாம், தவறில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி இருக்கிறார்கள், ஹதீஸ் இப்படி வந்துள்ளது, அப்படி வந்துள்ளது. நாம் உள்ளே போய் சிலைகளை பார்ப்பதில் தவறில்லை, நாடகம் நடத்துவதில் தவறில்லை, சஹாபாக்களை உருவங்களில் நாடகத்தில் சித்தரிப்பது தவறில்லை. எங்கே எடுத்தீர்கள் இதையெல்லாம்? சஹாபாக்களை உருவகப்படுத்துவது, சித்தரிப்பது, நாடகத்தில் சித்தரிப்பது ஹலால் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? உமர் நாடகம், அவர் உமரா? அந்த நாடகத்தை நடிப்பவர் உமரா? அந்த கூத்தாடி உமரா? நான் கேட்கிறேன். அரபு பிரதேசத்தில் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் போல கூத்தாடுபவர்கள் உங்களுக்கு உமராகி விட்டார்கள். அவரை பார்த்தவுடன் உங்களுக்கு ஈமான் வந்து விட்டதா? என்ன கொடுமை இது, என்ன அக்கிரமம்! ஈமானை உயர்த்துவதற்கென்று மார்க்கம் அத்துணை வழிகள் இருக்கிறது. நாடகத்தை பார்த்தால் ஈமான் ஏறுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன விளையாட்டு!
இது என்ன விளையாட்டு? அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே கவனமாக இருங்கள். ஒருவர் மார்க்கத்தில் இஸ்திஹாஸ் செய்வதற்கு அதற்குரிய தரம் இருக்கிறது. ஒரு மனிதன் நன்மையை மட்டுமே நாடி ஒரு காரியத்தை செய்கிறார், ஆனால் நேர்வழியை விட்டு தவறி விடுகிறார். இவருடைய அந்த தவறை யாரும் பின்பற்றக்கூடாது. இவருடைய அந்த தவறை யாரும் பின்பற்றக்கூடாது. ஏனெனில் அந்த தவறிலேயே அவர் நீடித்தால் அவர் அழிந்து போவார். ஏன்? அந்த தவறை பற்றி அவருக்கு எச்சரிக்கை செய்யப்படும், இது தவறு. மேலும் அந்த தவறை மற்றவர்கள் யாரும் பின்பற்றக்கூடாது. இது முதல் வகையான மனிதர்கள். இரண்டாவது ஒருவர் யார்? கவனியுங்கள். மற்றொருவர் சத்தியத்தை பிடிவாதமாக எதிர்ப்பார். எத்தனை வாட்டி சொல்வது? அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் இணை வைக்காதீர்கள், இணை வைக்காதீர்கள், இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் அழையுங்கள், அல்லாஹ்விற்கு மட்டுமே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? எங்களுக்கு எங்கள் முரீதுமார்கள், எங்கள் சேகுமார்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான். அல்லாஹ்வின் அடியாரே, ஃபஜ்ர் தொழுகை வித்ர் என்பது ஃபஜ்ரில் குனூத் என்பது கிடையாது. ஃபஜ்ரில் குனூத் என்பது கிடையாது. அதன் சம்பந்தமாக வந்தக்கூடிய ஹதீஸ்கள் எதுவும் ஆதாரமானது கிடையாது. தயவு செய்து ஃபஜ்ருல் குனூத் என்பது உலமாக்கள் பித்அத் என்று சில உலமாக்கள் கூறுகிறார்கள். இதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்லை, ஏன் இல்லை? நான் ஷாஃபிஈ மத்ஹப், என் மத்ஹபில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தான் நான் ஏற்றுக்கொள்வேன். என் மத்ஹப் ஷாஃபிஈ மத்ஹப். என் மத்ஹபில் அது இருக்கிறது என்றால் அதை நான் கடைபிடிப்பேன். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் எந்த ஹதீஸை கொண்டு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதைதான் இமாம் அல்-பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய இந்த நூலில் சொல்கிறார்கள். சத்தியத்தை பிடிவாதமாக எதிர்க்கிறார். தமக்கு முன்னால் வாழ்ந்த இரையச்சமுள்ள முன்னோர்கள் சலஃபுகளுக்கு முரண்படுகிறார். இவர் தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கக்கூடியவர். இந்த சமுதாயத்தில் அவர் ஒரு கலகக்கார ஷைத்தான் ஆவார். இவரை பற்றி அறிந்தவர்கள் இவர் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்து இவருடைய உண்மை நிலையை தெளிவுபடுத்துவது கடமையாகும். அப்போதுதான் எவரும் இவரது விஜயத்தில் விழுந்து அழிந்து போகாமல் இருப்பார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஏதோ எச்சரிக்கை என்றால் எச்சரிக்கை மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம், நம்மை பற்றி மட்டும் பேசுங்கள். மார்க்கத்தில் யாரை பற்றி நீங்கள் எச்சரிக்கை செய்யாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார், இது நபி வழி அல்ல, இது நபி வழி அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட நிலையில் நம் மக்கள் யாரும் இல்லை. வலில்லாஹில் ஹம்த். நம் பள்ளிக்கு வருபவர்கள் வலில்லாஹில் ஹம்த். ஆனால் அநியாயமாக பேசினால் அது தவறு. அநியாயமாக இல்லாததை பேசினால் அது தவறு. உள்ளதை சொன்னால் அதை நசீஹாவாக, அதை உபதேசமாக ஏற்றுக்கொள்வதில் யாரும் அந்த விஷயத்தில் தள்ளிவிட வேண்டாம். அநியாயமாக சொல்கிறீர் என்றால் நீங்கள் பேசினது அநியாயம் அப்படி என்று நீங்கள் சொல்லால் அதை எடுத்துக்கொண்டு அதை தவறை திருத்தி தௌபா செய்வதுதான் ஒவ்வொரு அழைப்பாளரின் கடமை. ஆனால் உள்ளதை உள்ளபடி ஆதாரத்துடன் விளக்கும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, மறுப்பு கொடுப்பது என்பது நம் சத்தியத்தை வெளிப்படுத்தினது. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இருந்து இருந்த ஒரு அடிப்படை, ஒரு மரபு, மார்க்கத்திற்கு முரண்பட்டவர்களை எச்சரிக்கை செய்வது. அதனால்தான் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தே தங்கள் வாழ்க்கையை கழித்தார்கள். சஹாபாக்களும் எச்சரிக்கை செய்தே தங்கள் வாழ்க்கையை கழித்தார்கள். இவருடன் செல்லாதீர்கள், இவருடன் போவாதீர்கள், ஹவாரிஜிகளின் கவனமாக இருங்கள். ஹவாரிஜிகளை நான் கண்ணில் பார்த்தேன் என்றால் ஆது சமூகம் எப்படி கொல்லப்பட்டதோ அதே போல நானும் அவர்களின் சண்டையிட்டு அவர்களை கொல்வேன். நரகத்தினுடைய நாய்கள் ஹவாரிஜிகள் என்று யார் சொன்னது? இதெல்லாம் யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எச்சரிக்கை இல்லையா? இது மறுப்பு இல்லையா? ரெஃப்யூட்டேஷன் வேண்டாம், மறுப்பு வேண்டாம். ஏன் வேண்டாம்? எப்படி சத்தியம் தெரியும்? எப்படி அசத்தியம் சத்தியம் பிரிக்கப்படும்? அதுவும் ரமதான் மாதத்தில். ஏன் ரமதான் மாதத்தில்? ஏனெனில் இந்த மாதத்தில் தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளினான். சற்று குர்ஆனுக்கு திரும்புங்கள். அப்படி என்றால் என்ன? யூதனையும் பேச வேண்டாம், கிறிஸ்தவர்களையும் பேச வேண்டாம், யாரை பற்றி பேச வேண்டாம், உன்னை பற்றி மட்டும் செய். குர்ஆனை அப்படி என்ன பொய்ப்பிக்கிறோமா? குர்ஆனில் எத்துணை இடங்களில் அல்லாஹ் காஃபிர்களை இகழ்ந்து பேசியிருக்கிறான், அவர்களுக்கு மறுப்பு வழங்கியிருக்கிறான். குர்ஆனை ஓதுகிறோமா இல்லவா? குர்ஆனை ஓதி பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மறுப்பு என்பது நமது மரபு. அநியாயம் இல்லாமல் அந்த மறுப்புகள் இன்றி ஒரு ஹதீஸை சஹீஹ் தஈஃப் என்று நம்மால் பிரித்தறிய முடியாது. மார்க்கத்தின் நன்மை தீமை என்பது எது என்பதை பிரித்தறிய முடியாது. குர்ஆனில்
அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் எத்துணை ஊமைகளோடு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இதெல்லாம் மறுப்பு இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் மறுப்பு அளிக்கவில்லையா? சஹாபாக்கள் மறுப்பு அளிக்கவில்லையா? ஏன் சொல்கிறேன் என்றால், நூலாசிரியர் இங்கே என்ன சொல்கிறார்கள்? இவரை பற்றி எச்சரிப்பது மக்களின் கடமையாகும், இவர் உண்மையை நிலையை தெளிவுபடுத்துவது கடமையாகும். அப்போதுதான் எவரும் அவரின் பிதுகத்தில் விழமாட்டார்கள். எதனால்? அந்த இரக்கம் அல்லாஹ்வின் அடியார்கள். அந்த எச்சரிக்கை பின்னால், அந்த எச்சரிக்கை பார்த்து சில பேர் என்ன செய்வார்கள்? அந்த எச்சரிக்கை பார்த்து சில பேர் தூரத்தில் இருப்பவர்கள் நம்மை பற்றி இவ்வாறு பேசுகிறீர்கள். அல்ல அல்ல, அந்த நோக்கம் அது அல்ல. நோக்கம் நீங்களும் நானும் சேர்ந்து சத்தியத்தில் பயணிக்க வேண்டும். அதுதான் நோக்கம். நீங்களும் நானும் சேர்ந்து ஒரே அல்லாஹ்வின் தூதர் போட்ட அந்த கோட்டில் பயணிக்க வேண்டும். நான் மட்டும் பயணிக்க கூடாது என்று சொல்லவில்லை, அல்லது இவர் மட்டும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு மறுப்பிற்கு பின்னால் இந்த கனிவை நாம் யோசித்தோம் என்றால், இந்த கருணையை யோசித்தோம் என்றால், நமக்குள் கெட்ட எண்ணங்கள் வராது. நமக்கு அவர் நன்மையை தான் சொல்கிறார்கள் என்று தெரிந்துவிடும். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அடுத்ததாக 8வது வரி, அறிந்து கொள், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், ஒரு அடியான் மார்க்கத்தை பின்பற்றுபவனாகவும் உண்மைப்படுத்துபவனாகவும் அடிபணிந்தவனாகவும் இருக்கும் வரை அவனது இஸ்லாம் முழுமையடையாது. ஒரு அடியான் அவன் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை 3 விஷயத்தை சொல்கிறார்கள் நூலாசிரியர். பின்பற்ற வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும், அடிபணிந்த வேண்டும். இதற்கு அழகிய எக்ஸாம்பிள், அழகிய எடுத்துக்காட்டை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையாண்ட விதம். ஹஜ்ருல் அஸ்வதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையாண்ட விதம். என்ன செய்தார்கள்? ஹஜ்ருல் அஸ்வதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் மட்டும் உனக்கு முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் நான் உனக்கு முத்தமளிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு அடிபணிதல் பாருங்கள். தன் சுய கருத்து இங்கு இல்லை. நபியை பார்த்திருக்கிறேன், உனக்கு முத்தமிடுவது, அல்லாஹ்வின் தூதர் முத்தமிடுவதை மட்டும் நான் பார்க்கவில்லை என்றால் உனக்கு நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன். அப்படின்னா என்ன? உனக்கு நான் முத்தமிடுவேன், உனக்கு நான் முத்தமிடுவேன். அதனால் கூட்டத்தை நெரிசலை பார்க்காமல் பெண்களோடு கலந்து கிளந்து பெண்களை ஏறி இறங்கி அடித்து துரைத்து இஹ்திலாத்தில் இறங்கி காபாவிற்கு போனால் அங்கு ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்று செய்து இப்படிப்பட்ட பெரும் பிரச்சனைகளை உருவாக்கி விடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு சுன்னத்தை செய்வதற்கு ஒரு ஹராமை உடைத்து செல்வது அனுமதிக்கப்பட்டதல்ல. பெண்களோடு கலந்து அந்நிய பெண்களோடு உராசுவது, அவர்களை தொடுவது ஹராம். அந்த கூட்டத்தில் இஹ்திலாத்தை ஏற்படுத்துவது ஹராம். ஆனால் அந்த கல்லை முத்தமிடுவது சுன்னா. இது ஆக பெருசு, ஹராம். ஹராமிலிருந்து விலகிருங்கள். உங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தான் என்றால் போய் முத்தமிடுங்கள். உங்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தொடர்ந்து இந்த விஷயத்தில் சொல்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கவனமாக கேளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தராத ஏதோ ஒரு விஷயம் மார்க்கத்தில் எஞ்சி இருப்பதாக எவரேனும் வாதிட்டால் அவர் நிச்சயமாக சஹாபாக்களை பொய்ப்பித்து விட்டார். அவர் நிச்சயமாக சஹாபாக்களை பொய்ப்பித்து விட்டார். சஹாபாக்கள் வழிமுறையில் இருந்து பிரிவதற்கும் அவர்களை குறை கூறுவதற்கும் இதுவே போதுமான சான்றாகும். அத்தகையவர் ஒரு பிதத்வாதி, வழிகெட்டவர், பிறரை வழிகெடுப்பவர். அவர் இஸ்லாத்தில் இல்லாத புதிய விஷயத்தை புகுத்தியவர் ஆவார். என்ன விஷயம்? சஹாபாக்கள் மார்க்கத்தில் நமக்கு தெளிவுபடுத்தாத ஏதோ ஒரு விஷயங்கள் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. அதை நமக்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து நமக்கு ஒழுங்காக எடுத்து சொல்லவில்லை என்ற இந்த கருத்து. யாரிடம் இந்த கருத்து வந்து விட்டதோ, யாரிடம் இந்த கருத்து வந்து விட்டதோ, கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் இதற்கு விளக்கம் தரும் பொழுது ஒரு வசனத்தை முன்மாதிரியாக வைக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன விஷயம் என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம் மட்டும் இல்லை என்றால் நான் எதையும் உங்களுக்கு நான் அறிவித்திருக்க மாட்டேன்.
ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரும்பாலான சுன்னத்தை வழிமுறையை நமக்கு அறிவித்த ஒரு சஹாபியில் ஒருவர் யார்? அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய இந்த திருமறை வசனம் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பய்யினாத்தி வல் ஹுதா, கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பய்யினாத்தும் இந்த ஹுதாவையும் மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸ் உலாயிக யல்அனஹுமுல்லாஹ் வ யல்அனஹுமுல் லாயினூன். யார் அல்லாஹ் இறக்கி அருளின இந்த சத்தியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு முன் பின்னரும் அதை மக்களுக்கு கொண்டு செல்லாமல் மூடி மறைக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்ற இந்த வசனம் மட்டும் இல்லை என்றால் நான் எதையும் உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டேன். ஆனால் அல்லாஹ் எப்போது இந்த வசனத்தை இறக்கினானோ அப்போதே நான் நினைத்துக் கொண்டேன், நபி அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா கல்வியையும் நான் எப்படியாவது இந்த உம்மத்திற்கு நான் கடத்திவிட வேண்டும் என்று. அந்த சஹாபாக்கள் இல்லை என்றால் இன்று சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அபூ தாவூத், நசாயி, திர்மிதி, இப்னு மாஜா, இப்னு குஸைமா, இப்னு ஹிப்பான், அல் ஹாக்கிம், முஅஜம் அல் கபீர், ஸகீர், தபரானி, ஸகீர் கபீர், இன்னும் எத்தனை நூல்கள், எந்த நூல்களும் அறிவிப்பாளருடைய முதல் அஸ்திவாரம் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் இல்லாமல் மார்க்கம் நமக்கு எப்படி வந்தது? இன்னும் ஒரு கேள்வியை ஒரு படி மேலே சென்று உலமாக்கள் கேட்கிறார்கள், சஹாபாக்கள் இல்லாமல் திருமறை குர்ஆன் நமக்கு எப்படி நம்ம கையில் வந்தது? இந்த திருமறை குர்ஆனை இப்படி இருக்க இந்த வசனத்திற்காகவே நான் பயந்து எல்லாவற்றையும் இந்த உம்மத்திற்கு நான் எத்தி வைத்து விட்டேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் மார்க்கத்தில் இன்னும் ஏதோ தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இன்னும் எஞ்சி இருக்கிறது என்று சொல்பவர் மார்க்கத்தில் வழிகட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் சொல்கிறோம். ஏன் இது எதனோடு தொடர்புடையது? வணக்க வழிபாடுகள் எல்லா பிதஅத்திற்கும் அஸ்திவாரம் இந்த விஷயம்தான். நாம் ஏதாவது ஒரு விஷயம் கேட்போம், மௌலிது ஓதுகிறீர்கள், சரி மௌலிது ஓதுகிறீர்கள், இதை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா? ஏன் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள்? ஏனெனில் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் அதை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் காலத்தில் எது மார்க்கமோ அதுதான் மார்க்கம். இதை கேட்டால் பதில் இல்லை. சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் பதில் இல்லை. சரி, அப்படி என்றால் நீங்கள் செய்வது எதை காட்டுகிறது? சஹாபாக்கள் முழுவதுமாக மார்க்கத்தை எத்தி வைக்கவில்லை. சஹாபாக்கள் எத்தி வைக்காத ஏதோ சில விஷயங்களை விட்டு சென்று விட்டார்கள் என்று ஆளாளுக்கு ஒவ்வொரு கூட்டம் இதை எடுத்துக்கொண்டால் எங்கு போய் முடியும்? எங்கு போய் முடியும்? இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் அல்லாஹ்வின் அடியார்களே சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதனால் தான் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் தோழர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தராத ஏதேனும் ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் எஞ்சி இருப்பதாக எவரேனும் வாதிட்டார் அவர் நிச்சயமாக சஹாபாக்களை பொய்ப்பித்து விட்டார். சஹாபாக்கள் வழிமுறையிலிருந்து பிரிவதற்கும் அவர்களை குறை கூறுவதற்கும் இதுவே போதுமான சான்றாகும். சூனியத்தை மறுக்கிறீர்கள், சஹாபாக்கள் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள். எங்கே சொல்வது? ஆனால் கேட்டால் நாங்கள் சஹாபாக்களை கண்ணியப்படுத்துகிறோம், நாங்கள் சஹாபாக்களை கண்ணியப்படுத்துகிறோம். சரி, இதுதான் உங்கள் கண்ணியமா? இதே நூலாசிரியர் இங்கே சொல்கிறார்கள், சஹாபாக்கள் சொல்லாத விஷயம் ஏதோ எஞ்சி இருப்பதாக. ஏனெனில் எல்லா சஹாபாக்களும் ஒற்றை கருத்தில் இருக்கிறார்கள். சூனியம் இருக்கின்றது, கண்ணேறு இருக்கின்றது, அல்லாஹ் நாடினால் அது தீங்கிழைக்கும், அல்லாஹ் நாடவில்லை என்றால் எவன் தீங்கும் என்னை தீண்டாது என்பது தௌஹீத்வாதிகளின் அடிப்படை கொள்கை. சஹாபாக்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் சூனியத்தை. இங்கே சொல்கிறார்கள் நூலாசிரியர், நீங்கள் இந்த கொள்கைக்கு வந்தாலே போதும், நீங்கள் சஹாபாக்களை பொய்ப்பித்து விட்டதற்கும் சஹாபாக்களை நீங்கள் அசிங்கப்படுத்துவதற்கும் இதுவே போதுமானது சான்று. நீங்கள் அதற்கு பிறகு என்ன சொன்னாலும் சரி, இதுவே போதுமான சான்று என்று 1200 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த இமாம் சொல்லிவிட்டு போயிட்டார்கள். அத்தகையவர்கள் ஒரு பிதத்வாதி. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அடுத்த 9வது வரி, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். கொள்கை, மறைவான விஷயம் பற்றின செய்திகள் அல்லாஹ் நாம் மிக முக்கியமான விஷயம். இந்த சஹாபாக்களை எதிர்க்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வின் அடியார்களே உலமாக்கள் விளக்குகிறார்கள். யார் சஹாபாக்களை எதிர்ப்பார்கள்? யார் சஹாபாக்களை எதிர்க்கக்கூடியவர்கள்? சஹாபாக்களை எதிர்க்கக்கூடியவர்களை உலமாக்கள் பட்டியலிடுகிறார்கள்.
எப்படி பட்டியலிடுகிறார்கள் என்றால், முதல் வருபவர்கள் ராஃபிதாக்கள், ஷியாக்கள். ராஃபிதாக்கள் என்பது ஷியா பிரிவிலே ஒரு தனிப்பட்ட உட்பிரிவு. ஷியாக்களில் ஒரு உட்பட்ட பிரிவு தான் இந்த ராஃபிதாக்கள். இந்த ராஃபிதாக்களுடைய கொள்கை என்ன? ஏனெனில் சஹாபாக்கள் என்று வந்துவிட்டோம், சஹாபாக்களை பற்றி பேசியிருக்கிறோம். சஹாபாக்களை இகழ்வது, சஹாபாக்கள் சொல்லாத விஷயம் ஏதோ மார்க்கத்தில் இன்னும் இருக்கிறது, அதை சஹாபாக்கள் தெளிவுபடுத்தவில்லை நமக்கு என்ற இந்த வாதம் வைப்பவர்கள் முதலானவர்கள் யார் என்றால் ராஃபிதாக்கள். இவர்கள் யார்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்களை மதிக்காதவர்கள், சஹாபாக்களை காஃபிர் என்று முத்திரை குத்தினவர்கள். மிக குறைவான சஹாபாக்களை தவிர மற்ற சஹாபாக்கள் காஃபிர்கள். கண்மணி நாயகி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, முஃமின்களின் தாயை விபச்சாரி என்று சொல்லக்கூடியவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அந்த ராஃபிதாக்கள் சஹாபாக்களை எதிர்த்த முதல் கூட்டத்தில் முக்கியமானவர்கள் என்பதை உலமாக்கள் இங்கு தெளிவாக ஷேக் ரபி அவர்கள் அவருடைய இந்த ஷர்ஹிலே தெளிவாக விளக்குகிறார்கள். மேலும் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் அறிவிப்பை மதிக்க மாட்டார்கள், எதையும் செய்ய மாட்டார்கள். இது ஒரு கூட்டம் இருக்க, இன்னொரு கூட்டம் இவர்கள் யார்? ஹவாரிஜிகள். இவர்கள் யார்? ஹவாரிஜிகள். இவர்கள் என்ன செய்வார்கள்? ஹவாரிஜிகள் சஹாபாக்களை தட்டுவார்கள். சஹாபாக்களை கொலை செய்தவர்கள் அல்லவா ஹவாரிஜிகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்தது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்தது யார்? யார் கொலை செய்தது? சஹாபாக்களை கொலை செய்தது யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்தது யார்? தாடியை பிடித்து கொலை செய்தது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்தது யார்? இதே இந்த ஹவாரிஜிகள். இவர்களும் சஹாபாக்கள் விஷயத்தில் வழிகட்டவர்கள் என்பதை மார்க்கம் தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறார்கள் உலமாக்கள். அடுத்ததாக வருவார்கள் ஒருவர். யார் அவர்கள்? அல் ஜஹ்மிய்யா வல் முஅ்தஸிலா. இவர்கள் யார்? அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் நம்மில் நிறைய பேருக்கு இந்த ஹவாரிஜிகளை பற்றி சொன்னால் தெரியும், ஷியாக்களை பற்றி சொன்னால் தெரியும். ஆனால் நம்மிலே சில பேருக்கு இந்த ஜஹ்மியாக்கள் என்றால் யார் என்று தெரியாது. இந்த ஜஹ்மியாக்கள் என்பவர்கள் யார்? அல்லாஹ்வின் அடியார்களே, முழுக்க அல்லாஹ்வின் பண்புகள், அல்லாஹ்வை பற்றி நாம் ஒருவனை வணங்குகிறோம், அவனுக்கென்ற ஒரு தன்மைகளும் பண்புகளும் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலும் தன் நபியின் வாயிலாம் அல்லாஹ் சொல்கிறான். இந்த பண்புகளை மறுப்பவர்கள் தான் ஜஹ்மியாக்கள். ஏன் மறுக்கிறார்கள்? ஏனெனில் அவர்கள் குர்ஆனை பார்க்காமல் கிரேக்க தத்துவத்தில் இருந்து, எப்படி கிரேக்க தத்துவத்தில் இறைவன் என்பவன் இப்படித்தான் இருப்பான் என்ற ஒரு சில வழிகேட்டான அந்த கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அரபி மொழியில் மொழிபெயர்த்து அந்த கொள்கையின் பால் தான் நாமும் இறைவனை அணுக வேண்டும் என்ற இந்த மோசமான நச்சுக்கருத்தை அரபி மொழியில் வந்து அவர்கள் இந்த ஜஹ்மியா என்ற கொள்கையை உருவாக்கினார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? ஜஹ்ம் இப்னு சஃப்வான், இந்த ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்பவனுடைய அடிவருதிகள் தான் ஜஹ்மியாக்கள். என்ன சொல்கிறார்கள்? இறைவன் என்பவன் பேச மாட்டான், இறைவன் என்பவனுக்கு அவனுக்கு இந்த பண்புகள் எல்லாம் கிடையாது. இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளிலே நாம் பார்ப்போம் பிஇذنில்லாஹ். எப்படி அல்லாஹ்வுடைய பேர் பண்புகளில் எத்தனை கூட்டங்கள் எவ்வாறு வழிகட்டன, ஏன் வழிகட்டன. அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல இது. நம் தமிழ்நாட்டில் இன்று வந்து கொண்டிருக்கிறது, பரவலாக இருக்கிறது. என்ன? படைத்த இறைவனை சித்தரிக்கக்கூடிய விஷயத்தில் மாபெரும் வழிகேட்டில் நம் சமூகம் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பெயர்களை திருமறை குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக விளக்கி இருக்க, அந்த பண்புகளையும் அந்த விஷயத்தையும் அனைத்தையும் மறுத்து அல்லாஹ்வை ஒரு ஜடமாக, ரப்புல் ஆலமீன் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் என்ற அந்த மகத்தான அந்த இறைவனை ஒரு ஜடமாக, ஒரு வர்ணிக்கப்பட முடியாத ஒரு பொருளாக இன்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த வழிகட்டவர்கள். இதை உங்களுக்கு விளக்கமாக சொன்னால் இது போலதான் சுருக்கமாக சொல்ல முடியும். ஏனெனில் அவ்வளவு வழிகேடுகள் இதில் ஊறி கிடக்கின்றன. நாகூர் ஹனீஃபா பாட்டு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்ன பாட்டு? உருவமற்ற இறைவனானவன். இந்த உருவமற்ற இறைவன் என்பது எந்த அடிப்படையில் வருகிறது? கிரேக்க தத்துவம்.
அல்லாஹ்வின் அடியார்களே, உருவம் என்று சொன்னவுடன் நீங்கள் உருவம் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்வை உருவகப்படுத்துகிறீர்கள், மனிதர்களோடு ஒப்பிடுகிறீர்களா? உங்களிடம் யார் சொன்னது? உங்களிடம் யார் சொன்னது அல்லாஹ்வை மனிதர்களோடு ஒப்புமை செய்ய வேண்டும் என்று? இது வழிகட்ட கொள்கை. அல்லாஹ் தனக்கு பண்புகள் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த பண்புகளை அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு என்று சொல்லி நாம் அதை உறுதிப்படுத்துவோம். ஆனால் அந்த பண்பை மனிதர்களோடு அவனை ஒப்புமை செய்ய மாட்டோம். அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் பார்ப்பவன் என்று குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கிறது என்றால் அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு பார்ப்பவன், அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு பேசுபவன். பேசுபவன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பேசுபவன் என்று நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டாலே நீங்கள் உருவகப்படுத்தக்கூடிய உருவசாலிகள் என்று நம்மை சொல்பவர்கள் இருக்கிறார்கள். பொய் உருவகப்படுத்துபவர்கள் என்பது ஒரு கூட்டம் இருந்தது, அல் முஜஸ்ஸிமா. இப்படி ஒரு கூட்டம் இருந்தார்கள். என்ன செய்தார்கள்? பண்புகளை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வை மனிதன் போல உருவகப்படுத்த வேண்டும் என்ற வழிகேட்டுக்கு போனார்கள். ஒரு கூட்டம் பண்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்கு உருவம் கொடுப்பது போல் வந்துவிடும், உருவம் கற்பிப்பது போல் வந்துவிடும், அதனால் பண்புகளை மறுக்க வேண்டும். ஒரு கூட்டம் இப்படி, ஒரு கூட்டம் அப்படி. இதனால்தான் சுஃபியான் இப்னு உய்னா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உருவத்தை மறுப்பவன் எப்படி என்றால் இல்லாத ஒன்றை வணங்குபவன். அதாவது அல்லாஹ்வின் பண்புகளை மறுப்பவன் யார் என்றால் ஒன்றுமே இல்லாதவனை வணங்குகிறான். பண்புகளை இருக்கின்றது என்று உறுதிப்படுத்தி அல்லாஹ்வை மனிதர்களோடு உருவகப்படுத்துபவன் சிலையை வணங்குகிறான். இவர்கள் இரண்டு பேருக்கு நடுவில் இருப்பவன் தான் யார்? சத்தியவாதி, ஒரு முஸ்லிம், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ. அவன்தான் அல்லாஹ்வின் பண்புகளையும் மறுக்க மாட்டான், அல்லாஹ்வின் பண்புகளை உறுதிப்படுத்துவதனால் மனிதர்களோடும் அவனை ஒப்பிட மாட்டான். அல்லாஹ் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான் என்றால் அல்லாஹ் இறங்கி வருகிறான், அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு இறங்கி வருகிறான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதில் என்ன கஷ்டம் இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே அதை ஏற்றுக்கொள்வதற்கு? அதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? அதனால்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், பண்பு இருக்கின்றது என்று உறுதிப்படுத்தி அதை அல்லாஹ்வுடைய மகத்துவத்திற்கு தக்கவாறு வைக்காமல் மனிதர்களோடு ஒப்புமை செய்து விட்டால் அவன் சிலையை வணங்குபவன் போல். ஏனெனில் அவன் தான் என்ன செய்வான்? பண்புகள் இருக்கிறதா அப்படின்னா அல்லாஹ் ஒரு மனிதன், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அப்படின்னா அவன் சிலையை வணங்குபவன். பண்புகளே இல்லை என்று ஒட்டுமொத்தமாக மறுப்பவன் அவன் இல்லாத ஒன்றை வணங்குபவன். ஆனால் நாம் பண்புகள் உடையவன், அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு உடையவன். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஹல் தஅலமு லஹு ஸமிய்யா. அவனுக்கு இணையாத ஒன்றை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு இணையானவன் யாரும் கிடையாது. அதே சமயம் அவன் கேட்பவன், பார்ப்பவன். அவனுக்கு இணையான ஒன்று எதுவும் கிடையாது என்று மறுப்பது மட்டுமில்லை, சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்கிறான், அவன் கேட்பவன், பார்ப்பவன். சரி, கேட்பவன் பார்ப்பவன் மறுப்பீர்களா? இல்லை இல்லை, நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டால் அல்லாஹுக்கு நீங்கள் உருவம் கற்பிப்பது போல் வந்துவிடும். அல்லாஹ் என்பவன் பேசினால் மனிதன் தான் பேசுவான், அப்படின்னா அல்லாஹ் பேசுவான் என்றால் அல்லாஹை மனிதன் என்று சொல்கிறார். உங்களிடம் யார் இந்த கொள்கையை கொண்டு வந்து சேர்த்தது? உங்களை யார் அல்லாஹோடு மனிதனோடு உங்களை இது பண்ண சொன்னது? அல்லாஹ் திருமறை சொல்கிறான், வகல்லம அல்லாஹு ஃபாயில் லஃப்துல் ஜலாலா வகல்லம அல்லாஹு மூஸா தக்லீமா. அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசினான். பேசினான் என்று சொல்லாதீர்கள். அந்த பண்பை நாம் உறுதிப்படுத்தி விட்டோம் என்றால் அந்த பண்பு பேச்சு என்பது மனிதருக்குரிய பண்பு. சரி, பேச்சு என்பது மனிதருக்குரிய பண்பு. அல்லாஹ் என்று அவனின் மகத்துவத்திற்கு தக்கவாறு பண்பு இருக்கின்றது அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? ஏன் இந்த நடுநிலை இல்லாமல் எங்கே போனது? இந்த கொள்கை சர்வசாதாரணமாக தமிழகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு ஒளி, அல்லாஹ் ஒரு ஒளி. பண்புகளை உறுதிப்படுத்திவிட்டால் உருவம் கற்பிப்பவர்கள் என்று நம்மை சொல்லிவிடுவார். ஷேக் அப்துல்லா ஜமாலி உருவத்தை கற்பிக்கிறார். இந்த வஹாபிகள் உருவத்தை கற்பிக்கிறார்கள். இந்த வஹாபிகள் உருவத்தை கற்பிக்கிறார்கள். அல்லாஹ்வை மனிதன் போல பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். யார் அல்லாஹ்வை மனிதனை போல பார்ப்பது முஜஸ்ஸிமா என்ற வழிகட்ட கொள்கை. அந்த கொள்கை நாம் இல்லை, வலில்லாஹில் ஹம்த். சஹாபாக்கள் அந்த கொள்கையில் இல்லை. சஹாபாக்கள் இருந்ததெல்லாம்
பண்புகளை நாம் அல்லாஹ்வுக்கு உறுதிப்படுத்துவோம், அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு இருப்போம். இதுதான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கூற்று. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்தான் என்ற அந்த விஷயத்தை இமாம் மாலிக் என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறார்கள்? யாருக்கு தெரியும்? அல் இஸ்திவா ஹுவ மஅலூம். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்தான் என்றால் இப்படி உயர்வான் என்று சொல்கிறீர்களா? மனிதன் தான் இப்படி அமர்ந்து இப்படி எல்லாம் உயர்வான். அல்லாஹ் உயர்வான் என்றால் எங்கே போய் உயர்வான், எங்கே போய் உட்காருவான்? ஏன் இந்த ஒப்புமைகள்? ஏன் இந்த மனிதனோட இந்த ஒப்புமைகள்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்றால் இது அவன் சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை இதை பொய்ப்பிப்பீர்களா? உயரவில்லை என்று சொல்வீர்களா? இஸ்திவா என்று அல்லாஹ் சொல்கிறான், இது உயரவில்லை என்று சொல்வீர்களா? அப்படி என்றால் குர்ஆனை பொய்ப்பிப்பது போல ஆகிவிடும் அல்லவா? இந்த வசனங்களை பொய்ப்பிப்பது போல ஆகிவிடும். எத்தனை வசனங்களில் இந்த வசனங்கள், இந்த விளக்கங்கள் அனைத்தும் நம்முடைய நூலில் தெளிவாக போடப்பட்டுள்ளது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த நூல் அல்ல, இன்ஷா அல்லாஹ் வெளிவர இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாம் தமிழ் பதிப்பகத்தின் முதல் பிரதியில் இன்ஷா அல்லாஹ் இதன் அனைத்து ஆதாரங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன பிஇத்னில்லாஹ். ஏன் இந்த ஒப்புமைகள்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தான் சொன்னார்கள், இஸ்திவா என்பது அல்லாஹ் உயர்ந்தான் என்பது அறியப்பட்ட விஷயம். அது எப்படி உயர்ந்தான் என்பது நமக்கு தெரியாது. அதை ஈமான் கொள்வது நம் மீது கடமை. அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத். எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹை அவனுடைய மகத்துவத்திற்கு தக்கவாறு நாம் நமக்குள் சித்தரிக்கவில்லை என்றால், நாம் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்த ஈமான் கொள்ளவில்லை என்றால் எப்படி அல்லாஹ்வின் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுவீர்கள்? எப்படி பயப்படுவோம் அல்லாஹ்விற்கு? ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அந்த செயல் இது ஹராம் என்றால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த எண்ணம் என்பது எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க ஒரு தக்வா. நீங்கள் இவர்கள் சொல்ல போடக்கூடிய இந்த வழிகேட்டான கொள்கைகள் எல்லாம் ஏற்று வைத்து நீங்கள் அல்லாஹ்வை இப்படித்தான் நீங்கள் சித்தரித்து நீங்கள் நம்பிக்கை கொண்டு வைத்தீர்கள் என்றால் எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படுவான்? இதனால்தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த சூஃபி கொள்கையில் ஊறி போனவர்கள் ஏன் ஹராமான விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள், ஏன் சொல்ல முடியாத அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்று ஏன் உலமாக்கள் பட்டியலிடுகிறார்கள் நூல்களில்? இந்த அடிப்படையை சொல்கிறார்கள். ஏனெனில் அவர்களிடம் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய அந்த பயம் இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் இந்த முக்தியை அணிந்து விட்டோம் என்றால் எங்களுக்கு உங்களை போல உள்ள நாங்கள், எங்களுக்கு தொழுகை எல்லாம் கடமை கிடையாது. இருக்கிறார்களா இல்லையா? எங்களுக்கு தொழுகை எல்லாம் கடமை கிடையாது. எங்களுக்கு மார்க்கம் உங்களை போல அல்ல, எங்களுக்கு மார்க்கம் என்பது வேறு. நாங்கள் ஆரிஃபீன்கள், நாங்கள் பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டோம் மார்க்கத்தில். உங்களுக்கு தான் இந்த கடமைகள் எல்லாம், எங்களுக்கு இந்த கடமைகள். இப்படி சொல்வதற்கு என்ன தைரியம் இருக்க முடியும்? தன் மரண தருவாய் வரை அல்லாஹ்வின் தூதர் கால் சீக்க அவர்களை தூக்கி கொண்டு தொழுகைக்கு தன் நபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வரை தொழுகையை விடாதவர்களாக, அந்த தொழுகைக்கு எப்படியாவது தொழுகைக்கு சென்று விட வேண்டும் என்று இருந்த நபிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மரணம் வரை அந்த தொழுகையை விடமாட்டேன் என்று தொழுத ஒரு நபி, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த நபி, சொர்க்கத்தில் முதலில் நுழையக்கூடிய அந்த நபி அலைஹி ஸலாத்து அஃதலுஸ் ஸலாம் என்ற அந்த நபி தொழுது தங்கள் வாழ்க்கையை கழித்தார்கள். அபூ பக்ர் தொழுகையோடு வாழ்க்கையை கழித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையோடு மரணித்தார்கள். உமர் இப்னு கத்தாப், நீங்கள் இந்த இடையை செய், அதை செய், அங்க கால்ல விழு, இங்க கால்ல விழு, 4 இதை சொல்லு, 4 மாந்திரிகத்தை ஓது, உங்களுக்கு தொழுகை எல்லாம் விடுபட்டு விடும். என்ன வழிகேடு இது? இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? அல்லாஹை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அவன் மகத்துவம், இறைவன் என்ற அந்த ஒரு மகத்துவம் என்ற அந்த எந்த மகத்துவத்தை வைக்க வேண்டுமோ அந்த மகத்துவத்தை வைப்பதில்லை. எப்படி பெயர் பண்புகளை மறுத்தால் எப்படி அந்த மகத்துவம் வரும்? ஒரு உள்ளத்தில், ஒரு மனிதனின் உள்ளத்தில் எப்படி அந்த மகத்துவம் ஏற்படும்? அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் சாதாரண விஷயம் அல்ல. பெயர் பண்புகள் விஷயத்தில் நாம் மிகவும் நம் இடத்தில் இந்த பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறோம். வெறுமன தௌஹீத் விஷயத்தில், தர்கா விஷயத்தில், பெயர் பண்புகள் விஷயத்தில் மாபெரும் வழிகேடு பரவலாக இருக்கிறது. தௌஹீத் மக்களிடம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு தெரியாமலும் இருக்கிறது. பெயர் பண்பு விஷயத்தில் ஆழ அரசி படிக்காமல் வெளிப்படையாகவாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும்.
அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், சிஃபத்துகள், பண்புகள் விஷயத்தில் எத்தனை வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன? எடுக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு அவர்களுக்கு புரியும் அளவிற்கு பொறுமையாக அவர்களுக்கு சொல்லி எடுக்கப்பட வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. அப்போதுதான் அல்லாஹ்வை சரியான முறையில் அவன் ஈமான் கொள்வான். அவன் மகத்துவத்தை தக்கவாறு அல்லாஹ்வை அவன் மனதில் நினைத்துக் கொள்வான். ரப்புல் ஆலமீனை அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதை தான் இங்கு சொல்கிறார்கள் நூலாசிரியர் அவர்கள். இதனால் தான் இப்போது ஏன் இந்த வழிகேடு எதனால் வருகிறது? இவ்வாறு கிரேக்க தத்துவங்கள், அறிவை அதிகமாக முற்படுத்துவது என்ற வழிகேட்டினாலேயே அழிந்து போனார்கள். அதனால் தான் சொல்கிறார்கள், அறிந்து கொள், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். 9வது விஷயம், மறைவான விஷயம் பற்றின செய்திகள், அல்லாஹ்வின் திருப்பெயர்கள் மற்றும் பண்புகள் போன்ற விஷயங்களில் கியாஸ் செய்யக்கூடாது. கியாஸ் ஒப்புமை செய்யக்கூடாது. சுய அறிவை வைத்து ஒப்புமை செய்யக்கூடாது. பண்புகள் என்றால் மனிதனோட ஒப்புமை வந்துவிடுமே. பார்க்கிறானா? அல்லாஹ் மனிதன் தானே பார்ப்பான். பார்க்கிறான் என்ற பண்பை கொடுத்து விட்டால் மனிதனோட ஒப்புமை செய்கிறோமே, இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஒப்புமை எல்லாம் செய்யாதீர்கள், இந்த கியாஸை எல்லாம் செய்யாதீர்கள் என்று நூலாசிரியர் தெளிவாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை பிஇذنில்லாஹ் நாம் 10வது வரிக்குள் செல்வோம். பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு அவனை ஈமான் கொண்டு, அவனை நம்பிக்கை கொண்டு, அவனை வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக, அதுவும் இந்த ரமதான் மாதத்தில் அமல்களை அதிகப்படுத்துங்கள். மேலும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் நோன்பை விடுவதுடைய சட்டம் என்ன என்று, இவர்கள் நோன்பை கதா செய்வது கடமையா என்று கேட்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை ஒவ்வொரு வருடமும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். இதில் கர்ப்பிணி பெண்கள் அல்லது பாலூட்டக்கூடிய பெண்கள் தனக்கோ தன் குழந்தைகளுக்கோ தீமை ஏற்படும், தீங்கு ஏற்படும், பிரச்சனை வரும், இடைஞ்சல் வரும் என்று அவர்கள் பயந்தார்கள் என்றால் அவர்கள் நோன்பை விட்டுவிடலாம். அந்த நோன்பை அவர்கள் மறுபடியும் பிடிப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை. அவர்கள் அந்த கதா அவர்கள் மீது கடமை இல்லை. அதற்கு பகரமாக அவர்கள் உணவு வழங்க வேண்டும், ஃபித்யா வழங்க வேண்டும். இதுதான் சஹாபாக்களின் ஃபத்வா. இதுதான் இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற சஹாபாக்கள் அவர்கள் ஃபத்வாவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ் இது பற்றின ஹதீஸை தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக விவரிக்கிறார்கள். எனவே எவ்வாறு வயது முதிர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோன்பு கடமை இல்லை, அவர்களுக்கு கதாவும் கடமை இல்லையோ, உணவளித்தால் போதுமோ, அதே போலத்தான் பால் குடிக்கக்கூடிய பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் நோன்பு கதா செய்ய அவர்கள் கடமை இல்லை, உணவு கொடுத்தால் போதுமானது. இவர்கள் போன்ற சட்டம் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. உணவு என்பது என்னவென்றால் அந்தந்த ஊருடைய உணவு பொருளான நிஸ்ஃபுசா என்றால் ஏறத்தாழ 1.5 கிலோ உணமாக்கல் சொல்கிறார்கள். 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ கோதுமை, 1.5 கிலோ பேரித்தம் என்ற எந்த உணவை பிரபலமான உண்ணுவார்களோ அதை கொடுத்து விடலாம். அல்லது உணவை சாப்பாடாக சமைத்தும் வழங்கலாம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் வயோதியை அடைந்ததினால், நோன்பு பிடிக்க முடியாததினால் ஏழைகளை அழைத்து ஒரு சேராக எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு ரொட்டி துண்டும் கரியும், ரொட்டி மற்றும் கறி, இது இரண்டையும் அவர்களுக்கு ஃபித்யாவாக சாப்பிட உண்ணும்படி அவர்களுக்கு சாப்பாடை ஊட்டுவார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இதை நீங்கள் 30 நாளுக்கும் சேர்த்து ஒரே ஆளுக்கும் கொடுக்கலாம், அல்லது தனித்தனியாக பிரித்தும் கொடுக்கலாம். என்னவாக இருக்க வேண்டும்? அவர் ஏழையாக அவர் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, கதா என்பது இதில் கடமை இல்லை. வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்கும். இன்னும் நோன்பு சம்பந்தமான அனைத்து ஃபத்வாக்களும் நம்முடைய இஸ்லாம் தமிழினுடைய சோசியல் மீடியா அனைத்து பக்கங்களிலும் ஃபத்வாக்கள் தொடர்ந்து வரப்பட்டுள்ளது. அதை எடுத்து அதை செவிமடுத்துக் கொள்ளுங்கள். ஃபத்வாக்கள் மிகவும் முக்கியம். இந்த மாதத்தில் அதன் சம்பந்தப்பட்ட ஃபத்வாக்கள் நிறைய இருக்கிறது. ஆஸ்துமா மற்றும் டயாலிசிஸ் போன்ற எல்லா ஃபத்வாக்களையும் நம்முடைய islamtamil.com என்ற வலைதளத்தில் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறோம். ஃபத்வாக்களை அதை எடுத்து செவிமடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.